இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காய் வச்சு பச்சை சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நல்ல ஒரு கைப்பிடி பச்சை சுண்டைக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 10 சின்ன வெங்காயம், அடுத்து பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தக்காளி 1 போதும். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் அது ஒரு 10 எடுத்திருக்கேன். அடுத்து வெந்தயம் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து சீரகம் ஒரு 2 ஸ்பூன், இது தேவையான அளவு. மஞ்சத்தூள். இப்போ அடுப்பு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வதக்கி தான் எல்லாமே செய்ய போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை எடுத்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சி தான் நான் பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவு, ஏன்னா அரைக்க போகிறதுனால பெருசு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஏன்னா பச்சை சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீசனில் தான் கிடைக்கும். அந்த சீசனில் கிடைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சுகர் வராது. சுகர் வராமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து எடுத்துக்கலாம். இது வயசானவங்க சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சுண்டைக்காய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நார்மலாக புளிக்குழம்பு நம்ம வைப்போம் இல்லையா, ஆனால் இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து கெட்டியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து அதே இதில் பார்த்திங்கன்னா அதே ஜாரில் நான் வந்து சுண்டைக்காவையும் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ சுண்டைக்காவை பார்த்திங்கன்னா இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச நம்ம சுண்டைக்காவை ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஏன்னா அந்த சுண்டைக்காவோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த சுண்டைக்காவை போட்டுட்டு அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எண்ணெய் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே சுண்டைக்காய் இழுத்துருச்சு இல்லையா, இப்போ ஓரளவு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் மட்டும் சேர்த்து அது நல்லா வதக்கட்டும். இந்த சுண்டைக்காவை நல்லா அது மாதிரி வதக்கிக்குவோம். ஓரளவு வதங்கினா போதும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதை எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சது அதை சேர்த்துக்கலாம். இப்போ வதங்க பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சுருண்டு அப்படியே வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ இந்த சுண்டைக்காய், அடுத்து இந்த சின்ன வெங்காயம் 10 எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து வெந்தயம் பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம எடுத்து வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம். சீரகம், இப்போ நல்லா அப்படியே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமேட்டு
மிளகுத்தூள் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நம்ம போட்ட இந்த சீரகம் சோம்பு எல்லாமே வதங்கிடுச்சு. சுண்டைக்காய் வத்தல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும் நம்ம வறுக்கிறப்ப. இது வந்து பொறுமையாக இந்த வறுக்கிறதுல தான் அந்த இதே இருக்குது. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மெதுவாக பண்ணுங்க. பச்சை சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா கசப்பே இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இந்த வத்தல் சுண்டைக்காய் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. இப்போ இது வந்து வயசானவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ தீபாவளி டயத்துலலாம் நம்ம ஸ்வீட் ஏதாவது சாப்பிடுவோம், இந்த ஸ்வீட்டு எண்ணெய் பலகாரம் நிறையா சாப்பிடுவோம். அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கசப்பு நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரியா இருக்கும். இது வந்து நம்ம வெந்தயம் போடுறதுனால இந்த புளிக்குழம்பு ஓரளவு லைட்டாக கசப்பாக இருக்கும். அதுதான் அதில் டேஸ்ட்டே. அப்போ அந்த கசப்பு சேர்க்குறதுனால நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக சேர்த்துக்கிற மாதிரி, இனிப்பு கசப்பு எல்லாத்தையுமே ஈக்குவலாக சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராது, நம்மளுக்கு செரிமானம் வந்து ஈஸியாக ஆகிடும். இப்போ வந்து இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கிறேன். இது வந்து காரம் அதிகங்கிறதுனால 3 ஸ்பூன் போதும். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிகை இருந்தால் போதும். சோம்புத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நான் சேர்த்துக்கிறேன். இதை கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் இந்த நம்ம இந்த தூள் போட்டாவே, பவுடரெல்லாம் போட்டாவே தீய ஆரம்பிச்சிடும். அதுக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணி பத்தலை, மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்து அடுப்பை வேகமாக வச்சு அடுப்பு பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா கிளறலாம். குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகி எண்ணெய் வந்து மிதந்துட்டு வருது. கலர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது புளி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். 2 வாட்டி கரைச்சி இந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க எல்லாமே சாப்பிட. டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க எல்லாமே சாப்பிட. டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.